யோ, உன்னை இந்த மாதிரி வராதன்னு தானே சொல்லிட்டு வந்தேன். உள்ளவா. சும்மா திட்டிக்கிட்டே இருக்காத. பெரிய பெரிய மனுஷங்களுக்கெல்லாம் கதவு திறந்து விட்டுருக்கையா, இன்னைக்கு உனக்கு கதவு திறந்து விடணும்னு என் தலை எழுத்து. பிரியா, சின்ன பொண்ணியா நீ கேட்ட மாதிரி இரியா, பார்த்து பக்குவமா நடந்துக்க. பிரியா நீ போம்மா, ஏதாவது ஒண்ணுன்னா குரல் கொடு. சரிங்க மேம். வரேன். ஐயோ, ஏய் என்னம்மா அதுக்குள்ள வந்துட்ட? மேடம், அந்த ஆளை எனக்கு சுத்தமா பிடிக்கல மேடம். தயவு செஞ்சு என்ன கம்பல் பண்ணாதீங்க ப்ளீஸ். இந்த பாருமா, 1 மணி நேரம் தான், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. மேடம், அந்த ஆள் சொல்றதெல்லாம் என்னால செய்ய முடியாது மேடம். சரி வா போன. உன் மூஞ்சிக்கு பொண்ணு கிடைக்கிறதே பெருசு, இதுல நீ சொல்றதெல்லாம் வேற செய்யணுமா? கொஞ்சமாவா காசு வாங்குனீங்க? வந்து பண்ண சொல்லு. அவ முடியாதுன்னு சொல்றாயா? நீ இப்ப போயிட்ட அப்புறம் வா. முடியாது. ஆஹா, யோ என்னையா? அவ எல்லாம் நீ போதும் எனக்கு. கதவை சாத்திட்டு வா. எல்லாம் என் விதி. அம்மா நீ கொஞ்சம் வெளில போய் யாரும் வராம பாத்துக்கமா. போமா போம்மா. ம். நீ கிளம்புமா, வீட்டுக்கு போ. சார், மேடம். நான் பாத்துக்கிறேம்மா, நீ கவலைப்படாத. ம் ம் மா, எனக்கு உன் சூழ்நிலை என்னன்னு தெரியல. வாழ்க்கையில் எது நடந்தாலும் எதிர்த்து போராடணுமே தவிர இப்படிலாம் இறங்கிடக்கூடாதுமா. ஒழுக்கத்தை விட்டோம் எல்லாம் நாசமா போயிடும். என்ன, நல்லா படிம்மா. நன்றிங்க. சரிம்மா. டே யாரா நீ? உனக்கு என்ன வேணும்? எதுக்காக என்ன நீ இப்படி கொடுமை பண்ற? முற்பகல் செய்யின் பிற்பகல் விளையும். தயவு செஞ்சு என்ன கொடு. உனக்கு என்ன வேணும் நான் தரேன். எது எத்தனை தடவை வேணும்னாலும் எப்படி வேணாலும் அனுபவிச்சுக்கோ. என்ன உயிரோட மாட்டோம் விட்டுடு ப்ளீஸ். அடிப்பாவி, என் உயிரை கூட எடுத்துக்கோ, ஆனா மானபங்கப்படுத்தாதுன்னு தானே சொல்லணும். உன்னை நினைத்து உச்சி சிலிர்க்குது. செஞ்சு என்ன கொன்றாத. இனிமே எங்கேயாவது பிறந்த